Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திரு அக்னீஸ்வரன், அதிமுகவும் உங்களுடைய பொதுச் செயலாளரும் அதிமுகவின் பொதுச் செயலாளரும் ஆசைப்படுகிறாரோ தாவேக்காவோடு இணைவதற்கு அது அந்த அளவுக்கு தான் நான் பார்க்க முடியும் அப்படின்னு பேசிய கருத்துக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய கருத்து விமர்சனம் எப்படி பார்க்குறீங்க அக்னீஸ்வரன்? இப்போ தமிழ்நாட்டில் ஆளுகிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஏறத்தாழ ஒரு 13 கட்சி இருக்குது. அந்த 13 கட்சிக்கு மேலே ஹவுஸ்ஃபுல் போர்டே போட்டுட்டாங்க. ஆனால் அது அது பேசுகிறாங்களா அக்னீஸ்வரன்? ஆமாம், அவங்க தான் சொல்கிறாங்களே, நாங்கள் ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டோம், நாங்கள் காம்பேக்ட் ஆகிட்டோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அங்கே ஹவுஸ்ஃபுல் போட்ட மாதிரி தெரியல. இல்லை, போட்டது மாதிரி தெரியல. ஆனால் அந்த கூட்டணி விலகிறது மாதிரியும் தெரியல. நாட்டுக்கு எந்த கெடுதல் நடந்தாலும் அதை பற்றி பேசுறது மாதிரியும் தெரியல. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாட்டில் பேசுபொருளாக இருப்பது அதிமுக தனியாக தேர்தலை சந்திக்கிறது, இதுதானே உங்கள் ஆசை? பாஜக கூட தான் இருக்காங்களே, அது சேர்ந்த உடனே தாவேகாவுடன் அதுதான் இப்போ விவாத பொருளா மாறி. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி சேர்ந்த உடனேயே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ஒரு லேசா ஒரு ஜர்க்கு ஏற்பட்டுச்சு. அடுத்து இப்போ தாவேகாவும் சேரப்போதாமே. அன்டெஸ்டட் பார்ட்டி கூட போறதுனால ஏன் ஜர்க்கு ஏற்படும் கேட்குறேன். நீங்க எல்லாம் டெஸ்டட் பார்ட்டி தானே. தமிழ்நாட்டில் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்ப்போம். வரியை உயர்த்தினது நீங்க தானே. நீங்க தான் டெஸ்டட் கவர்மெண்ட் ஆச்சா சார்? நேற்றைக்கு நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விசிக கட்சியினுடைய தலைவர் என்ன சொன்னாரு? அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோட சேராமல் இருந்திருந்தா நாங்கள் சேர்ந்திருப்போம். ரைட்டு, 2024 தனியாக தான் நின்றுச்சு, விசிக வந்துச்சா? இப்போ அதே கருத்தை இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை தாவேகா கூட்டணியும் அதிமுகவும் வந்துவிட்டால் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து வருவீர்களா? நான் இப்ப கேட்கிறேன். அதே திருமாவளவன் அதுதான் தாவேகாவுடனான கூட்டணி என்று வதந்திகளை பரப்புகிறார்கள் அப்படின்ற கருத்தை கூட பதிவு செய்ய. அது வதந்தியா இருந்தா உண்மையா இருந்தானே, நீங்க தான் ஜெயிக்க போற கூட்டணியாச்சே சார். தமிழ்நாட்டில் விசிக கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னாங்க? பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்ட போது என்ன சொன்னாரு? இதற்கு புலனாய்வுத்துறை விசாரணை வேண்டும். தமிழக அரசு ஏத்துக்கிருச்சா? ஏத்துக்கிறல. ஆனா முதலமைச்சரை பார்க்க போனீங்களே, திரும்பி வந்ததற்கு பிறகு அதுல இந்த நிலைப்பாட்டில் கொள்கையில உறுதியா இருந்தீங்களா? இல்லையே சார். உங்க வேங்கை வயல் விஷயத்திலே சிபிஐ வேண்டாம் என்ற நிலையில தான் கிட்டத்தட்ட விசிக வந்துருச்சு. அப்ப ஆம்ஸ்ட்ராங் மரணத்திலையும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கு. ஆனால் விசிகாவினுடைய கோரிக்கையை உச்ச நீதிமன்றமும் சென்னை மாண்புமிகு உயர் நீதிமன்றமும் ஏத்துக்கிட்டுச்சா? ஏத்துக்கலையா? ஏத்துக்கிட்டதற்கு பிறகு A1 நாகேந்திரன் மரணம் அடைந்தார். ஏற்கனவே ஒருவர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இன்னைக்கு A1 மரணம் அடைந்தார். அவ்வளவுதான் இந்த வழக்கு. சிபிஐக்கு போனா என்ன, நீங்க பன்னாட்டு நீதிமன்றத்துக்கு போனால் என்ன, திகேக்கு போனால் என்ன? ஆகவே இவர்களுக்கு அச்சம் ரெண்டு புறத்திலும் இருக்கிறது. ஒன்னு, அதிமுக தாவேகா கூட்டணி சேர்ந்துடக்கூடாது, அதை திமுக பேசிடக்கூடாது. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசினால் அந்த சண்டையை மூட்டி விடுவோம். இப்போ இந்த கூட்டணி தொடர்பாக இந்த பக்கத்தில் டிடிவி செய்தியாளர் சந்திப்பில் கடுமையாக விமர்சிக்கிறாரு, அந்த பக்கத்தில் திமுக கூட்டணியிலிருந்து விசிக விமர்சிக்குது. எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு பயம் வருது. நான் கேட்குறேன், தாவேகாவினுடைய 2வது மாநாட்டில் மதுரையில் என்ன சொன்னார்? எங்கள் கொள்கை எதிரி பாஜக, எங்கள் அரசியல் எதிரி திமுக. அதை தான் கேட்குறாங்க. இப்போ அதைத்தானே கேட்குறாங்க. கொள்கை எதிரி ஏற்கனவே அதிமுக எப்படி அவர் வருவார் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க எப்படி வருவாங்க? ரஜினிகாந்த் மாதிரி ஜல்லுன்னு குதிச்சு வருவாங்களா, வானத்திலிருந்து பறந்து வருவாங்களா? அது இங்க கேள்வி இல்லை. நான் திரும்பி கேட்கிறேன், அமமுகவினுடைய தலைவர்
மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி வைக்க போகிறார்? உங்களை பத்தி பேசுங்க. அதிமுக தாவேக சேர்ந்தால் என்ன, சேராவிட்டால் என்ன? அதிமுக பாஜக கூட்டணி சந்தித்தால் என்ன, சந்திக்காவிட்டால் என்ன? உங்கள் நிலைப்பாடு என்ன? விசிக தாவேகவும் அதிமுகவும் பாஜகவும் தேர்தலை சந்தித்தால் விசிக வெளியில வரப்போதா? வராது, வரவே வராது. அமமுக அதிமுக கூட்டணிக்கு வரப்போதா? வராது, வரவே வராது. பிறகு எல்லோரும் பிறகு இந்த திமுகவை பலப்படுத்துவதற்கு இந்த விமர்சனங்களை எப்படி பாக்குறீங்க அக்னிஷ்? இந்த விமர்சனங்கள் எதற்காக அப்படி பாக்குறீங்க? பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாங்க, நான் திமுகவுக்கு ஆதரவா பேசுறேன்னு நினைச்சிராதீங்க. தாவேகா என்பதை தாவாக்கா என்று அந்த பேசுகிற பேச்சிலே ஒரு நிதானம் தவறி சொல்லுகிறீங்க அப்படின்னு சொன்னா அவங்க சேர்றாங்களா இல்லையா? அதிமுகவின் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த முடிவை அவர்கள் தான் எடுப்பார்கள். ஒரு பெரிய கட்சி பதட்டம்னு கேக்குறேன். பெரிய ஆட்சியாள போறீங்களா? பெரிய கட்சி ஆனால் அதிமுக என்கிற கட்சி 2020 ஆட்சிக்கு வருவதற்கு அதுதான் ஒரு கேள்வி. எல்லா விதமான முயற்சிகளும் எடுக்கத்தான் செய்யும். அதுதான் அக்னிஸ்வரன், இதுல சுடுதண்ணியை பெரிய அதிமுக பெரிய கட்சி இப்படிதான் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு மேடையில் இப்படி பேசுவதும் உங்களுக்கு என்னன்னு போஸ்டர் மூலமாக பிரதிபலிப்பதுமாகவே இருக்கிறது. அந்த தரப்பிலிருந்து இன்னும் அட்ரஸ் பண்ணாம இருக்காங்களே, அந்த அளவுக்கு அதிமுக ஏன் இப்படி ஆயிட்டீங்கன்னு கேக்குறாங்க. அந்த கவலை உங்களுக்கு எதுக்குன்னு கேக்குறேன். நீங்க உங்கள் நோக்கம் என்ன? உங்கள் நோக்கம் என்ன? அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. ஆனால் அதிமுகவினால் தான் நீங்கள் இந்த உலகத்திற்கு அறிமுகமானீர்கள் என்று உலகத்துக்கே தெரியாதா என்ன? எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் அரசியலே கேள்விக்குறியாகிவிடும். அதுக்காகத்தான் இன்னைக்கு அதிமுக பத்தி விமர்சனம் படுத்திட்டே இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகள், அரசினுடைய நிர்வாக திறன்கள் எல்லாமே அப்பக்கப்ப கேள்விக்குறியாயிட்டே வந்துகிட்டே இருக்கு. உச்சநீதிமன்றத்தில் கிட்னி திருட்டு வழக்கு என்னது? எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைத்தது, சிறப்பு புலனாய்வு அமைப்பது செல்லும், அமைக்கணும். 2 ஆம்ஸ்டாங் வழக்கு சிபிஐ தான் விசாரிக்கணும். 3 கரூர் நீதிமன்றம் மதுரை எல்லைக்கு உட்பட்டது, ஏன் இங்க எடுத்தீங்க? இது உச்ச நீதிமன்றத்தினுடைய பார்வை. நான் இப்ப என்ன கேட்கிறேன், இதை மடைமாற்றம் செய்வதற்காக இவர்கள் தாவேகவும் அதிமுகவும் சேர்ந்துருச்சுன்னா சேர்ந்தா சேரட்டும். நான் இப்படி கேட்கிறேனே, காங்கிரசும் தாவேகவும் சேர்ந்தா சேரட்டுமே. ஆனால் உங்கள் நிலைப்பாட்டை வெளியில சொல்ல முடியாதனால இப்ப வெளியில இல்ல அது எப்படிங்க சேரலாம், அது எவ்வளவு பெரிய கட்சிங்க, அந்த கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு தானே உங்களுடைய ஆள் மனது சொல்லுகிறது. திமுகவை திரும்ப ஆட்சிக்கு கொண்டு வரணும், அதானே உங்க விருப்பம். அதற்காக இன்னொரு கட்சி எப்படி சேரலாம், எதற்காக சேரக்கூடாது, அந்த ஐயா சாலமன் பாப்பையா பட்டிமன்றம்ல நீங்க நடத்த வேணாம். அது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பாத்துக்குருவாரு. அதிமுகவினுடைய பொறுப்பு. உங்க கட்சியோட நல விரும்பிகளா அதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? நீங்க நலன் விரும்பி மாறுதியா பத்திரிகையாளரை சந்திக்கிறீங்க. நீங்கள் பேசுகிற போதெல்லாம் பாருங்கள், என்னதான் இருந்தாலும் இந்த நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர், இன்றைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். ஆனால் பேசுகிற போது உங்கள் அரசியல் அணுகுமுறை பதட்டத்தானே காட்டுது. நீங்களே சொல்றீங்க, பத்திரிகையாளர்கள் யாரும் உங்களை எப்படி கேட்கல. நான் திமுகவுக்கு ஆதரவா பேசுறேன்னு நினைச்சிடாதீங்க. ஏன் அந்த குற்றமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கிறது. உங்கள் அரசியலில் உங்கள் நிலைப்பாட்டை கேள்விக்குறியாக்கியதற்கு பிறகு திரு திருமாவளவன் அவர்களும் திரு டிடிவி தினகரன் அவர்களும் அதிமுக தாவேகா கூட்டணி வந்துவிடக் கூடாது என்பதில் ரொம்ப ராத்திரி பகல கணக்கு போட்டுக்கிட்டே பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் அது வருவது அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு. நீங்க எவ்வளவு வருத்தப்படுறீங்க? அதனால் என்ன ஆக போகுது? மரம் வச்சிங்களா, தண்ணி ஊத்துனீங்களா, அல்லது அந்த தேர்தலில் போய் நிற்கிறதுக்கு ஏதாவது சொல்ல போறீங்களா? ஒண்ணுமே செய்ய போறதில்லை. நீங்கள் அவரை முதலமைச்சராக்கி அதை நான் தடுப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சரி, நீங்க அங்க நம்ம பேசலாம்.